பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஞ்சம், ஊழல் ஆகியன சமூகத்தின் மத்தியில் காணப்படுகின்ற புற்றுநோயாகும். லஞ்சம், மோசடி, பலாத்காரம், தீர்மானம் எடுக்கும் உரிமையை தவறாக பிரயோகித்தல், அரசு சேவைகளை பெற்றுக்கொள்வதில் அல்லது அரசியல் நியமனங்களின் போது நண்பர்கள், உறவினர்கள் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் சலுகைகள், பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தல், சட்டவிரோதமான நன்கொடைகள் ஆகிய அனைத்தும் ஊழல் என்ற பதத்துக்குள் அடங்குகின்றன. உலகில் பல நாடுகளிலும் வளர்ந்த நாடாகினும் வளரும் நாடாகினும் அவற்றின் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கு ஊழல் ஒரு மாபெரும் தடைக்கல்லாக உள்ளது. தனிநபர்கள், சமூகம் என பரவி இறுதியில் நாட்டின் அபிவிருத்தியையும் தேசிய வளத்தையும் அது செல்லரிக்க செய்துவிடும். சமூக, பொருளாதார, அரசியல் நெருக்கடிகள் ஏற்படுதல், குற்றச் செயல்கள் அதிகரித்தல், அரசு சேவைகளில் குறைபாடுகள், நாடு பொருளாதார ரீதியாக நலிவடைந்து வறுமை நிலைக்கு தள்ளப்படுதல், விலைவாசி உயர்வு, மனித உரிமைகள் மீறல், சமூக அநீதி தோன்றுதல், மக்களின் அடிப்படை தேவைகளை வழங்குவதில் அரசுகளின் இயலாமை, வெளிநாட்டு முதலீடுகளின் வீழ்ச்சி போன்ற எண்ணற்ற அபாயகரமான எதிர்விளைவுகளை ஒரு நாடு சந்திப்பதற்கு ஊழலே பிரதான காரணியாகும். ஊழல் செயற்பாடுகளை எதிர்ப்பது நாட்டின் அனைத்து மக்களின் பொறுப்பாகும். எனவே ஊழல் செயற்பாடுகள், அதன் தீமைகள் பற்றி நமது இளம் தலைமுறைக்கு எடுத்துக் கூற வேண்டும். ஊழல் என்று சொன்னாலே நாம் டக்கென்று அரசியல்வாதிகளை நினைத்து விடக்கூடும். ஆனால் எல்லா துறைகளிலும் தான் இந்த ஊழல் ஊடாடி கிடக்கின்றன. இந்த ஊழலில் நாம் பங்கு வருகின்றோம் எப்படி என்று சொன்னால் அதற்கு துணை போவதின் வாயிலாக, அதை கண்டு, அந்த ஊழலை கண்டு அமைதி அடைவதின் வாயிலாக நாமும் அந்த ஊழலுக்கு துணை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. லஞ்சம் வாங்குவதை கொடுத்தும் லஞ்சம் கொடுப்பதை குறித்தும் மட்டும் எச்சரிக்காமல் அந்த லஞ்சத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள், கணக்கெழுதுபவர்களையும் அந்த குற்றத்தில் இணையாக்குகிறது இஸ்லாம். நமக்கு ஊழல் செய்யாதீர்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் என்று சொல்வதெல்லாம் எளிமை. ஆனால் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு நேர்மையான அதிகாரிக்கான இடம் என்ன என்று. நாம் எப்போது லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஊழலின் பக்கம் நாம் சாயாமல் இருப்பது. நமக்கு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியும். நம்மால் லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? என் வீட்டிற்கு இன்றைக்கு மின் இணைப்பு வர வேண்டும் என்று சொன்னால், எனக்கான வேலைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உடனடியாக அந்த காரியத்தை சாதிப்பதற்காக பணத்தை நீட்டுகிறேன். அங்கே தொடங்குகிறது லஞ்சத்திற்கான வாசல். அது ஊழலுக்கு இட்டு செல்கிறது. வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த காலத்திலே வாக்கிற்கு பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வந்து விடக்கூடாது. அப்படி நாம் பணம் வாங்கினோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையில் ஊழல், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான். வாக்களிக்க பணம் வாங்கினோம் என்று சொன்னால் அதுவும் பெரும் குற்றம் தான். எனவே நாம் மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன்னாக எந்த நிலையிலும் எந்த ஊழலுக்கும் துணை போக மாட்டேன் என்று சொல்வதுடன் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்பதை நம்முடைய வாழ்வின் கொள்கையாக கொண்டு செயல்பட வேண்டும். இல்லாமல் அநியாயமான வழிகளில் வரும் செல்வங்களை இஸ்லாம் வெறுத்து ஒதுக்கின்றது. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. மேலும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மேலும் பிற மனிதர்களுடைய பொருள்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்கு உரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். லஞ்சம் கொடுப்பவர் மீதும் லஞ்சம் வாங்குபவர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாளை மறுமையில் நாம் சம்பாதித்தது பற்றி இறைவனின் விசாரணை மன்றத்தில் பதில் கூறியாக வேண்டும் என்ற அச்சம் கொண்ட மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஆகவே இறையச்சம் ஒன்றுதான் மனிதனை கட்டுப்படுத்தும், குற்றங்களையும் மட்டுப்படுத்தும். லஞ்சம், ஊழல், மோசடிகளை எதிர்த்து நிம்மதியும் நீதியும் கோலோச்சுகின்ற வளம் பொருந்திய நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக.